என்ன பார்க்க போறோம்னா, கொஸ்டின் பேப்பரை வந்து ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி பதில் எழுதணும், என்ன பதில்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி டெஸ்ட் 1 எது சம்பந்தப்பட்டதுன்னா, மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் தி பாக்ஸ். அதாவது கேள்விகளானது கேட்கப்பட்டுள்ளது, அதற்கான விடை பதிலானது இங்கு இருக்கு இல்லையா? இதுல இருந்து என்ன பதிலோ அந்தந்த எழுத்துக்களை வந்து பதிலாக நம்ம இங்க எழுதணும். மேட்ச் அண்ட் ரைட் தி கரெக்ட் லெட்டர் இன் தி பாக்ஸ். You need to write it over here. I give you fruits, vegetables and shelter. நான் உனக்கு பழங்கள், காய்கறிகள், நிழல், தங்குவதற்கு இடத்தை தருகிறேன். ரொம்ப வெயிலா இருக்கு, கொஞ்ச நேரம் நிப்போம் நிழல்ல அப்படின்னா மரம் தானே நமக்கு இடம் கொடுக்கறது இல்லையா? கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு. அதனால இங்க என்ன பதில நம்ம தேர்ந்தெடுப்போம்? ட்ரீஸ். I give you fruits, vegetables and shelter. Answer is D, trees. I am the only planet to possess life. என்னுடைய கோள் இதுலதான் வந்து உயிர் வாழுது. I am the only planet to possess life. One moment. I am the only planet to possess life. என்னுடைய ஒரு பிளானட்ல தான் உயிர் ஜீவன்கள் வசிக்கின்றன. எது? பூமி. I am in ponds, wells and lakes. குளங்கள், கிணறுகள், ஏரிகள், இதில் அனைத்திலும் நான் இருக்கிறேன். நான் யார்? நீர். It is option C, water. இந்த கேள்வியை படிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கு எது ஆப்ஷன் வந்து சரியானதோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். சரியா? I give you light and heat energy. நான் உனக்கு வெளிச்சம் மற்றும் இந்த வெப்பம், இந்த ஹீட் எனர்ஜியை நான் உனக்கு தரேன். நான் யார்? சூரியன், தி சன். இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ் டு சர்வை. எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று காற்று இல்லையா? காற்று இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அஸ் டு சர்வைவ். காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஆன்சர் இஸ் பி, ஏர்.
DECAB. I give you fruits, vegetables, and shelter. Answer is trees. I am the only planet to possess life. It's Earth. மத்த கோள்கள் எல்லாம் உயிர் வசிக்கிற உயிர் ஜீவன்கள் இருக்கா என்ன? மார்ஸ், சாட்டன், நெப்டியூன், ஜூபிட்டர் கிடையாது. பூமியில மட்டும்தானே நம்ம உயிர் வாழறோம். அனைத்து விதமான ஜீவராசிகளும் இருக்கு உயிர் வாழுது. I'm in ponds, wells, and lakes. It is water. Fourth one, I give you light and heat energy. The sun. I'm important for all living beings to survive. It is B, air. அடுத்த கேள்வி, match the situation with the expression. இப்போ ஒரு நண்பர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் அதற்கு பதிலாக நீங்க என்ன சொல்வீர்கள்? காலையில் ஒரு நபர் உங்களை பார்த்து வணக்கம், காலை வணக்கம் சொல்கிறார். அவரை பார்த்து நீங்களும் காலை வணக்கம் சொல்லி பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பீர்கள் இல்லையா? யாராவது ஒருவர் உங்களுக்காக ஒரு உதவி செய்திருப்பார். அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதுதான் match the situation with the expression. Your neighbor is meeting you in the evening. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை மாலையில் சந்திக்கிறார். ஹாய், குட் ஈவினிங். அவரை பார்த்தவுடன் நீங்கள் இதுதானே சொல்வீர்கள். You lost your friend's phone. Oh, I'm so sorry. என்ன மன்னிச்சிடுங்க. A friend says thank you. You're welcome. Your sister buys a nice dress for you. உங்களுக்காக ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வாங்குகிறார். ஒரு உடையை உங்களுக்காக வாங்குகிறார். It's nice of you. எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க எனக்காக வாங்கி கொடுத்திருக்கீங்க பாத்தியா. So nice of you. Your friend wins the first prize in a competition. ஒரு போட்டியில் உங்களுடைய நண்பர் முதல் பரிசு வாங்கி இருக்கிறார். நீங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பீர்கள் இல்லையா? Congratulations. So your neighbor is meeting you in the evening. Hi, good evening. See first one. You lost your friend's phone. Oh, I'm so sorry. என்ன மன்னிச்சிடுங்க. A friend says thank you. You're welcome. Your sister buys a dress for you. உங்களுக்காக ஒரு துணியை வாங்குகிறார். It's nice of you. Your friend wins first prize in a competition. ஒரு போட்டியில் உங்களுடைய நண்பர் முதல் பரிசு வாங்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? குட் ஈவினிங் என்று சொல்வீர்களா? இல்ல ஐம் சாரின்னு சொல்வீங்களா? கண்டிப்பா வந்து வாழ்த்து தெரிவிப்போம் இல்லையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இதெல்லாம். நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். If you have written, please tell me yes or a thumbs up. அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சு பார்க்கணும் கேள்வி என்ன கொடுத்திருக்குன்னு. அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். Punctuate
the following sentences using full stops, question mark and capital letter. ஒரு வாக்கியமானது முடிவடைந்து விட்டது, இதுக்கு மேலும் அந்த வாக்கியத்துக்கு சம்பந்தமான எதுவும் இல்லை, முடிவடைந்து விட்டது என்ற பொழுது நாம் முற்றுப்புள்ளியை வைப்போம். இதுவே கேள்விக்குறியை எப்பொழுது நாம் பயன்படுத்துவோம்? யாராவது ஒருவர் நம்மளிடம் கேள்வி கேட்கிறார் அல்லது நாம் இன்னொருவரிடம் கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த WH based words what, why, when, who, where இது போன்ற வார்த்தைகள், என்னெல்லாம் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம்? What, why, when, how, what is your name, why are you talking, ஏன் பேசிட்டு இருக்க, where is your house, எங்க இருக்கு உன்னுடைய வீடு, when is your birthday, உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது, how is your health, உன்னுடைய உடல் எப்படி இருக்கிறது, are you sleeping, நீ தூங்கிட்டு இருக்கியா என்ன, are you sleeping, do you know where is my, where I have kept my phone, நான் என் போனை எங்க வச்சிருக்கேங்கிறது உனக்கு தெரியுமா? இது போன்ற வார்த்தைகள் அனைத்தும் வாக்கிய ஆரம்பத்தில் இருக்கிறது. வாக்கியமே இந்த வார்த்தைகள் வச்சுதான் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் ஏன், எதற்கு, எங்க, ஏன், எப்படி, உனக்கு தெரியுமா, இது போன்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டால் இந்த கேள்விக்குறியானது அந்த வாக்கிய இறுதியில் நாம் பயன்படுத்த வேண்டும். இத கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். எப்போதுமே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறத கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஒரு நபரினுடைய பெயரோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரோ சொல்லப்படுகிறது அந்த வாக்கியத்தில் என்றால் அதுவும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அந்த வாக்கியமானது முடிவடைந்து விட்டால் முற்றுப்புள்ளியை நாம் உபயோகிப்போம். அந்த வாக்கிய இறுதியில் இதுவே இந்த வாக்கியமானது ஒரு கேள்வியாக சொல்லப்பட்டிருந்தால், but all it is asked in the form of a question, கேள்விக்குறியை நாம் பயன்படுத்துவோம். முற்றுப்புள்ளி, இந்த வாக்கியமானது முடிவடைந்து விட்டிருந்தால் முற்றுப்புள்ளி. Capital letter, sentence, beginning of the sentence, we need to write capital letter. Proper nouns, that is name of a person, name of a place. These two things are to be in capital letters. Okay, so இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களுக்கு பொருத்தமான இடங்கள்ல கேபிட்டல் லெட்டரும் கேள்விக்குறியும் முற்றுப்புள்ளியும் நம்ம பயன்படுத்தணும். சரியா? The next meeting of the group will take place on Thursday. இந்த குழுவினுடைய அடுத்த சந்திப்பானது வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். It will take place on Thursday. உங்களில் யாருக்காவது இதற்கான பதில் நாம் எப்படி எழுதுவோம், எங்க ஃபுல் ஸ்டாப், எங்க கொஸ்டின் மார்க் ஒருவேளை தேவைப்பட்டால் எந்தெந்த இடங்களில் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் இது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். I'll give you 1 or 2 minutes time. First I'll read 4 sentences. What plans do you have for New Year? என்ன பிளான் இருக்கிறது உங்களுக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு, என்ன திட்டமிட்டு இருக்கீர்கள்? Hey, are you planning a long holiday in New Zealand? ஒரு நீண்ட நாள் லீவுக்காக நியூசிலாந்து போவதற்காக நீங்கள் ஏதாவது திட்டமிடுகிறீர்களா? What time does the school begin? எப்பொழுது பள்ளிக்கூடம் துவங்குகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது? ஒரு வாக்கியத்தில் வார நாட்கள், மாதம் இது போன்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையையும்
அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் கேபிட்டல் லெட்டரில் நாம் எழுதுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி எழுதணும்? The next meeting, இந்த குழுவினுடைய அடுத்த சந்திப்பு take place on Thursday. ஸோ வியாழக்கிழமை அன்று இந்த குழுவுக்கான அடுத்த சந்திப்பு வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்க போகிறது. வியாழக்கிழமை இது ஒரு வார நாட்களில் ஒரு நாள். வார நாட்கள், மாதங்கள் இது போன்ற விஷயம் ஒரு வாக்கியத்தில் இருக்கிறது என்றால் அந்த மாதத்தின் முதல் எழுத்தானது அல்ல அந்த கிழமையின் முதல் எழுத்தானது கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும். சரியா? The next meeting of the group. So T capital letter, Thursday capital letter, first letter is in capital letter. Sentence ends with a full stop. முற்றுப்புள்ளியுடன் இந்த வாக்கியமானது முடிவடைகிறது. What plans do you have for New Year? புத்தாண்டுக்காக உங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றன? What plans? திட்டங்கள். Sentence starts with a capital letter. What? என்ன? திட்டங்கள், plans. உனக்கு, do you have? இருக்கிறது. புத்தாண்டு அன்று, do you have? என்னென்ன திட்டங்கள்லாம் உனக்கு புத்தாண்டு அன்னைக்கு எப்படி எல்லாம் கொண்டாடணுங்கிற திட்டங்கள்லாம் உன்கிட்ட இருக்கு. Do you have for New Year? வாக்கிய இறுதியில் கேள்விக்குறி பயன்படுத்த வேண்டும். Hey, are you planning for a long holiday in New Zealand? Or you use comma after this? Are you planning? நீங்கள் திட்டமிடுகிறீர்களா? Are you planning for a long holiday? அதாவது நீண்ட நாள். Are you planning a long holiday in New Zealand? It's the name of the country. N should be in capital. Z to be in capital. Sentence ends with a question mark. Capital letter, again a capital letter, question mark. What time does the school begin? எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும்? What time does the school begin? எத்தனை மணிக்கு? So கேள்வி ரூபத்தில் தான் வடிவத்தில் தான் இந்த வாக்கியம் இருக்கிறது. What? W sentence begins with a capital letter. What? Is my board clear to everyone? Board clear இருக்கா அனைவருக்கும்?
இந்த பதில்கள் எல்லாம் எல்லாரும் எழுதினாச்சா? You may ignore this word hey over here and just consider, are you planning a long holiday in New Zealand? நீங்கள் நீண்ட விடுமுறைக்காக நியூசிலாந்து போவதற்கு திட்டமிடுகிறீர்களா? That would be sufficient. ஏன் வேண்டாம்? But is there also not an issue? H should be in capital letter. அடுத்த கேள்விக்கு போலாம். Alex's birthday is in the month of March. மறுபடியும் இங்க ஒரு நபரினுடைய பெயர், மாதத்தினுடைய பெயர் இருக்கிறது. நபரினுடைய பெயர், மாதத்தின் பெயர், வார நாட்களினுடைய பெயர், இடத்தின் பெயர், இது போன்ற விஷயங்கள் இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்னு பார்த்தோம். சென்டென்ஸ் ஸ்டார்டிங்லயும் கேபிட்டல் லெட்டர் இருக்கும். அந்த மாதத்துடைய பெயர் ஆரம்பிக்கிறதும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இது ஒரு கேள்வி வடிவத்திலேயே இருக்கு இந்த சென்டென்ஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் சென்டென்ஸ். சாரி. அலெக்ஸ் ஏ கேபிட்டல் லெட்டர், ஒரு நபரினுடைய பெயர், பிறந்த நாள் பர்த்டே. Is in the month of March. Full stop. So A to be in capital letter, March letter M in capitals, ends with full stop. Why are the shoes here? ஏன் இந்த காலணிகள்லாம் இங்க இருக்கு? Why are the shoes here? Why are the shoes here? Question mark. ஏன் இந்த காலணிகள்லாம் இங்க இருக்கிறது? இந்த கேள்விக்குறி வாக்கிய ஆரம்பத்தில் கேபிட்டல் லெட்டர். I have 7 cats. என்னிடம் 7 பூனைகள் இருக்கின்றன. I have, என்னிடம். I have. எத்தனை பூனைகள்? 7 பூனைகள். நேம் ஆஃப் தி அனிமல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல எழுத மாட்டோம். நான், அதாவது என்னிடம், I have 7 cats. I begins with I is written in capital letter, ends with a full stop. When are you going to sleep? எப்போ நீ தூங்க போற? Eighth sentence. When, எப்பொழுது, கேள்வி வார்த்தை இல்லையா? When are you, நீ எப்பொழுது? கேள்விக்குறி உபயோகிக்கப்படுகிறது இந்த இடத்தில். Make note of these sentences. We'll move on to 9th and 10th question next.
and wait for 1 minute. எல்லாரும் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். My mother can bake a cake in 30 minutes. என்னுடைய அம்மாவால் ஒரு கேக்கை 30 நிமிடத்தில் தயாரிக்க முடியும். என்னுடைய அம்மா, my mother can bake. Where does he work? அவன் எங்க வேலை செய்யறான்? Where, எங்க, does he work? அவன் எங்கு வேலை செய்கிறான்? Where does he work? எங்க, கேள்வி வார்த்தை. W to begin, the sentence begins with a capital letter, ends with a question mark. முடியும் பொழுது கேள்விக்குறியுடன் முடிவடைகிறது. அவன் எங்கு வேலை செய்கிறான்? ஒரு நபரினுடைய பெயர்லாம் எழுதல. வேர் டஸ் அமித் ஒர்க்? வேர் டஸ் கீதா ஒர்க்? எங்க கீதா வேலை பாக்குறா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஜி, கீதால ஜிங்கிற எழுத்து கேபிட்டல் லெட்டர் எழுந்திருக்கும். அமித் பேர்ல ஏங்கிற எழுத்து கேபிட்டல்ல இருந்திருக்கும். Complete the sentences using who, what, why, how and where and match the suitable answers. அதாவது கேள்வி வார்த்தைகளையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே சமயத்துல பதில்களும் அதுக்கு தகுந்த வார்த்தைகளா நம்ம வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கணும். Dash did you go to the bank? Dash are they writing? Dash is my purse. பர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கலாம். என்ன எழுதிட்டு இருக்காங்க அவங்க? Dash did you go to the bank? நீ பேங்க்குக்கு போனியான்னு கேட்கலாம். இல்ல எதுக்கு நீ பேங்க்குக்கு போனேன்னு கேட்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு 2 விதமான கேள்விகள் உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல எழுதலாமே. ஆனா who, what, why, how, where இந்த வார்த்தைகளை வச்சுதான் உபயோகிக்கணும்னு கேக்குறாங்க.
சோ when did you go to the bankன்னு கேட்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த பதில் இங்க இருக்கா? எப்போ நான் பேங்க்குக்கு போனேன்? ஞாயிற்றுக்கிழமைக்கு போனேன், நேத்திக்கு போனேன், இன்னைக்கு கார்த்தால போனேன். அந்த மாதிரி பதில்கள் இருக்கான்னு பார்க்கணும். கேள்வி வார்த்தைகள் உபயோகிக்கிறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. அதுக்கு தகுந்த பதில்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? சோ you need to choose the question words according to the answer that have given over here. என்ன பதில்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த கேள்வி வார்த்தையை நாம் இங்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். Dash did you go to the bank? They are writing essay in the cupboard to catch the train to collect the passbook. Mrs. Renuka. ஸோ பேங்க்குக்கு சம்பந்தப்பட்டது தானே பாஸ்புக். ஸோ ஏன் பேங்க்குக்கு போனேன் அப்படின்னு கேட்டாக்க பாஸ்புக் வாங்கிக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லலாம். Why did you go to the bank அப்படின்னு சொல்லலாமா? Capital W. Why did you go to the bank? Answer is to collect the passbook. நம்ம பேங்க்குக்கு எதுக்கு போவோம்? ஒண்ணு பணம் எடுக்கிறதுக்கு போவோம், இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது கார்டு அப்ளை பண்ண போலாம், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்ல போலாம். இங்க என்ன பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? டு கலெக்ட் த பாஸ்புக். சோ இது பேங்க்குக்கு சம்பந்தமான பதில் தானே, அதனால அந்த பதிலை தேர்ந்தெடுக்கிறோம். டேஷ் ஆர் தே ரைட்டிங்? என்ன எழுதின்னு இருக்காங்க அவங்க? ஹூ ஆர் தே ரைட்டிங் சொல்ல முடியுமா? யாரு எழுதின்னு இருக்கா அவங்க? கிடையாது. வாட் ஆர் தே ரைட்டிங்? அவங்க என்ன எழுதின்னு இருக்காங்க? ஏன் அவங்க எழுதின்னு இருக்காங்க? they are writing because it's a punishment. ஒருவேளை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதனால அவங்க எழுதலாம். சோ அந்த மாதிரி பதிலா இங்க இல்ல. how are they writing? where are they writing? எங்க அவங்க எழுதிட்டு இருக்காங்க? இதெல்லாமே உபயோகிக்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த பதில்கள் இங்க இருக்கா? சோ பதிலுக்கு தகுந்த மாதிரி தானே இங்க கேள்வி நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிகாஸ் here you are not only asking the question but you are also matching the answers according to the question. அப்படின்னா இங்க நம்ம வந்து கேள்வி வார்த்தைகளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணல, அந்த கேள்விக்கு தகுந்த பதிலையும் நம்ம இங்க மேட்ச் பண்றோம். இங்க இந்த 5 பதில் தானே ஆன்சரா கொடுத்திருக்கு. சோ அதுக்கு தகுந்த கேள்வி வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால வாட் ஆர் தே ரைட்டிங்? தே ஆர் ரைட்டிங் எஸ்ஏ அப்படி சொல்லலாமா? என்ன அவங்க எழுதிட்டு இருக்காங்க? அவங்க எஸ்ஏ எழுதிட்டு இருக்காங்க. வாட் ஆர் தே ரைட்டிங்? தே ஆர் ரைட்டிங் எஸ்ஏ. டேஷ் இஸ் மை பர்ஸ். எங்க இருக்கு என்னோட பர்ஸ்? கபோர்டுக்குள்ள இருக்கு. வேர் இஸ் மை பர்ஸ்? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா அதுக்கு என்ன கேள்வி வார்த்தை நம்ம உபயோகிக்கணும்? வேர். என்ன வார்த்தை உபயோகிக்கணும்? வேர். W again in capital. Where is my purse? Sentence ends with capital letter. You are matching with the answer in the cupboard. கபோர்டுக்குள் இருக்கிறது. In the cupboard. Dash is your English teacher. யாரு உங்களுடைய ஆங்கில ஆசிரியர்? ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் யாரு? ஒரு நபரினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். Who is your English teacher? Mrs. Renuka. ஏன் நீ இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்க? Why are you running so fast? ஏன்?
Sorry, I used question mark soon after this word. Shouldn't have happened. வாக்கிய இறுதியில தான் நம்ம பயன்படுத்தி இருந்திருப்போம். What are they writing? கேள்விகளுக்கான பதில்கள் அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். Why did you go to the bank? இந்த வார்த்தைகள்லாம் உபயோகிச்சு நம்ம இந்த பதில்களை பார்த்திருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இந்த 4 கேள்விகள் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அண்ட் டெஸ்ட் 4 ஏன் இந்த பதில்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்? ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay, fine. Actually, end my session here. We will again meet in the next class. Thank you so much, friends. All the best for your exams. நன்றி, வணக்கம்.